இது உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப். இங்கே நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோப்பெரும் தேவி அம்மாவுடைய கிச்சனில் தாங்க இருக்கோம். ரொம்பவே சூப்பராக ஒரு கோழி சாறு பண்ணி கொடுத்தாங்க, உசிலம்பட்டி ஸ்டைலில் நாட்டுக்கோழி சாறு. அதுவும் சாப்பிட்டுட்டு ரொம்பவே தெம்பாக இருக்கேன் நான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்வலாக வந்துட்டு இஞ்சி பூண்டு இல்லாமல் நிறைய பேர் சமைக்க மாட்டாங்க. பட் இந்த கண்ட்ரி சிக்கன் ட்ரெடிஷ்னல் வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஜிஞ்சர் கார்லிக் தான். இது மிளகு ஜீரகம் போட்டு இந்த இதெல்லாம் போட்டு அரைச்சி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தாங்க இல்லையா. இது அத்தன்டிசிட்டி அப்படியே ரஸ்டிக் ஸ்டைலில் சூப்பராக இருந்தது. இது நீங்கள் சாப்பிட்ணுன்னா கிளம்பி உசிலம்பட்டிக்கு வரணும், இல்லைனா இவங்க வீட்டுக்கு வரணும், இல்லைனா இவங்க சமைச்ச மாதிரி நீங்கள் சமைக்க பார்க்கணும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மீதி சிக்கன் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. இந்த சிக்கன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஸ்டைலில் கொத்தம்பரி நாட்டுக்கோரி தால்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ண போகிறேன். கொத்தம்பரி நாட்டுக்கோரி தால்னா பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நட்டிக்கோரி, நாட்டுக்கோரி, நாட்டுக்கோடி, நாட்டுக்கோழி இது எல்லாமே பார்த்திங்கன்னா கண்ட்ரி சிக்கன் தான். நட்டி கோரி அப்படின்னு சொல்லுவோம். கோரி மீன்ஸ் சிக்கன் கர்நாடகா ஸ்டைலில். கொத்தம்பிரின்றது வந்துட்டு கொரியாண்டர், கொத்தமல்லி தழையை தான் கொத்தம்பிரி சொப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு சிக்கன் பண்ண போகிறேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி வேக வச்சு நாட்டுக்கோழி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடு ஆனியன்ஸ் பொரிச்ச வெங்காயம், கொத்தமல்லி வந்துட்டு பிளான்ச் பண்ணி அதை வந்துட்டு பேஸ்ட்டு, தென் கொஞ்சோண்டு கர்டு, பூண்டு கொஞ்சம், இஞ்சி கொஞ்சம், பச்சை மிளகா, லெமன். அதுக்கப்புறம் மசாலா என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, மாங்காத்தூள் கொஞ்சம், தனி மிளகாத்தூள் கொஞ்சம், ஜீரகத்தூள், ஹோல் கரம் மசாலா, தனியாத்தூள், உப்பு. இதுதான் வந்து இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. சமைக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய். இந்த வெங்காயம் இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாங்களா? ஸோ 2 சில்லி, சரி இதெல்லாம் கட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து சமைக்கலாமா? பேன் வச்சுருக்கோம், பேன் சூடேறட்டும். எண்ணெய் ஊற்றிடலாமா? ஓகே. ஏற்கனவே நம்ம வந்து ஆனியன் வந்துட்டு ஃப்ரை பண்ண ஆனியன் தான் யூஸ் பண்ண போகிறோம், அதனால கடைசியாக அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இங்கே ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இஞ்சி அண்ட் பூண்டு, இது நல்லா ஃப்ளேவர் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கூட இந்த பச்சை மிளகாய் ரைட். இந்த பூண்டு இஞ்சி வந்துட்டு பூண்டு கலர் வரும்போது சிக்கன் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சரிங்களா? இப்போ இந்த கறியை போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கறி கூட இதை வேக வச்ச கறி தான் இல்லைங்களா? சரி சரி. இந்த கறியில் இப்போ மசாலா எல்லாமே போட்டுடலாம். முதல்ல வந்துட்டு இந்த கொத்தமல்லி பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து போட்டுருவோம். இது அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு இப்போ வந்துட்டு மசாலாலாம் போடும். சீரகத்தூள் கொஞ்சோண்டு, ஜீராத்தூள், கரம் மசாலா தூள் கொஞ்சோண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாங்காத்தூள் இருக்கு இல்லையா, இந்த மாங்காத்தூள், தனியாத்தூள் கொஞ்சம், காரத்துக்கு பச்சை மிளகா போட்டிருக்கோம், தேவையான அளவுக்கு தனி மிளகாத்தூள் போட்டு, உப்பு வந்து தேவையான அளவு. இது நல்லா மறுபடியும் பிரட்டிக்கலாம். கூட கொஞ்சோண்டு கர்டு யூஸ் பண்ணிக்கலாம். மாங்காத்தூள் போட்டிருக்கோம், தக்காளி யூஸ் பண்ணலை நம்ம, அதெல்லாம் பார்த்தா மாங்காத்தூளும் இந்த தயிரும் புளிப்புக்காக போடணும். இந்த ஸ்டாக் வேக வைக்க வேண்டிய தண்ணி, அந்த தண்ணியை இதிலே போட்டு நல்லா அந்த மசாலா ஃபுல்லாக அதிலே குக் ஆகி கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் அதிலே குக் ஆகிட்டோம். இப்போ வந்துட்டு ஃப்ரை பண்ண ஆனியன், இது வந்து சைட் டிஷ் மாதிரி. ஆமாம்,
இது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனோடனே அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். ஈஸியாக உங்களுக்கு வந்துட்டு சமைச்சிடலாம். கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு வெயிட் பண்ணலாமா? ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சரி. இந்தாங்க மிச்சம் இருக்கிற நாட்டுக்கோழி வச்சு நான் செஞ்ச டிஷ் உங்களுக்காக. ஓகே, தேங்க்யூ. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே கிடையாது இந்த மாதிரி டேஸ்ட்டு. ரொம்ப நல்லா இருக்குது. உப்பெல்லாம் காரம்லாம் கரெக்டாக எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. எல்லாமே தான் இருக்குது. கொத்தம்பரி கோரி டால்னா தேவையான பொருட்கள்: வேக வைத்த நாட்டுக்கோழி, கொத்தமல்லி விழுது, பொரித்த வெங்காயம், தயிர், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், ஆம்ச்சூர் தூள், மிளகாய்த்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா தூள், தனியாத்தூள், உப்பு, எண்ணெய். செய்முறை: முதலில் பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, எலுமிச்சை ஆகியவற்றை நறுக்கி வைக்கவும். வாணலியில் சிறிதளவு எண்ணெய் சேர்த்து காய்ந்ததும் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் ஆகியவற்றை சேர்த்து வதக்கவும். பின்பு வேக வைத்த சிக்கன், கொத்தமல்லி விழுது சேர்த்து கலந்து அதோடு சீரகத்தூள், கரம் மசாலா தூள், ஆம்ச்சூர் தூள், மிளகாய்த்தூள், உப்பு ஆகியவற்றை சேர்த்து கலந்து தயிர், சிக்கனை வேக வைத்த தண்ணீர், பொரித்த வெங்காயம் சேர்த்து கலந்து 10 முதல் 15 நிமிடம் வேக வைத்து பரிமாறவும். இப்பொழுது கொத்தம்பரி கோரி டால்னா தயார்.